இன்றைக்கி வியாழக்கிழமை 2வது வாரம் சாய்பாபா சச்சரித்திரம் வந்து படிக்கிறேன். அண்டு சாய்பாபாவோட பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பிள்ளையார் சுழிக்கோலம் எப்போவுமே கண்டினியூஸாக போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த பூஜையும் வந்து இன்றைக்கி பண்ணியாச்சு. இன்றைக்கி பூஜைக்கு வந்து அருகம்புல்லும் கிடச்சிது. நான் இன்றைக்கி வாக்கிங் போகும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ஸோ இனிமேல் எது கிடைச்சாலும் கிடைக்கலனா அருகம்புல் கண்டிப்பாக கிடைக்கும். பூவும் கிடைக்கும் இங்கே. சீசனுக்கு தகுந்த மாதிரி நான் எந்த பக்கத்தில் போகிறேனோ அந்த பக்கத்தில் கிடைக்கும். அதனால் நான் தெரியாத பக்கத்தில் போய்ட்டு பூ அடிப்பேன். அதுவும் இல்லாமல் இப்போ சீசன் வேறு முடியுது. ஸோ சீசன் முடியறதுனால பூக்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் மன நிறைவாக இருக்குது. இன்றைக்கி பாருங்கள் பூஜையில் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது. பூக்களை வச்சு சாமி படங்களுக்கும் பூக்களை வச்சு அர்ச்சனை பண்ணதுக்கப்புறம் மனசு ரொம்ப நிறைவாக இருக்குங்க இன்றைக்கி. ஆஸ் யூஷுவல் என்னோடய உப்பு விளக்கு ஏற்றிருக்கேன். வியாழக்கிழமை, வெள்ளி, சனி 3 நாளும் உப்பு விளக்கு ஏற்ற வேண்டியது உங்களுக்கு தெரியும். ஸோ அதையும் ஏற்றி வச்சுருக்கேன். நம்ம குலதெய்வத்துக்கு மண் விளக்கு அண்ட் காமாட்சி அம்மா விளக்கும் ஏற்றியாச்சு. என்னோடய இஷ்ட தெய்வம் சந்தோஷி மாதா, என்னோடய நரசிம்மசாமி, எங்கள் குலதெய்வம். எப்போவுமே எங்கள் குலதெய்வத்தை நாங்கள் வேண்டிக்கிட்டே இருப்போம். எது நடந்தாலும் எங்களோட குலதெய்வத்துக்கு சொல்லாமல் நாங்கள் செய்ய மாட்டோம். இன்றைக்கி லஞ்ச் வந்து சூப் தாங்க. டொமேட்டோ வெஜிடபிள் சூப்பு, கேரட்டு, கொஞ்சம் கீரை, கொத்தமல்லி அதெல்லாம் போட்டு சூப் பண்ணியிருக்கேன். ஸோ இது மட்டும்தான் இன்றைக்கி லஞ்சு. நைட் டின்னருக்கு பார்த்துக்கலாம் என்னன்றது.